உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இணைய வாயிலாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இணைய வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மேம்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடலாமா என்று சொல்லி ஒரு போதனை ஆரம்பித்தோம். ஈஸ்டரை குறித்து மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், அவைகளை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஈஸ்டர் என்றால் என்ன, ஈஸ்டரை குறித்து ஈஸ்டர் என்கிற பெயர் எங்கிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை நாம் பார்த்தோம். ஏன் ஈஸ்டர் இப்பேற்பட்ட பல தேதிகளிலே கொண்டாடப்படுகிறது? ஏன் ஈஸ்டர் ஒவ்வொரு வருடமும் பல தேதிகளில் வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஈஸ்டர் பண்டிகையினுடைய பாரம்பரியங்களாக ஈஸ்டர் பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தின் இல்லாவிட்டால் அதனுடைய அனுசாரிப்பில் என்னென்ன காரியங்கள் செய்யப்படுகின்றன லெந்து நாட்கள் என்று சொல்லி 40 நாட்களை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக பரிசுத்த வாரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முந்தைய அந்த கடைசி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற அந்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளாக தியானிக்கிறது. குறிப்பாக அதில் முக்கியமாக குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே முக்கியமானது. அதே போல மாண்டி தாஸ்டே, வியாகுல வியாழன், புனித வெள்ளி, அடுத்ததாக ஈஸ்டர் ஞாயிறு, அதை தொடர்ந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் இந்த ஈஸ்டரோடு தொடர்புடைய சில முக்கிய நாட்கள், விசேஷித்த நாட்களை பார்த்தோம். அதே போல் சாம்பல் புதன், இந்த 2 நாட்கள் தொடங்கக்கூடிய இந்த இவைகளையும் பார்த்தோம். ஈஸ்டர் என்றால் என்ன, ஈஸ்டர் என்கிற பெயர் எங்கிருந்து வந்தது, ஈஸ்டர் ஏன் ஒவ்வொரு வருடமும் வேறு தேதிகள் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே நாம் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் உண்டு. ஈஸ்டர் பண்டிகையோடு தொடர்பில் வரும்போது சில பாரம்பரியங்கள் கொண்டாடப்படுகின்றன. என்ன பாரம்பரியங்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஈஸ்டர் என்று சொன்னாலே உலகளாவிலே சில பாரம்பரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பாரம்பரியங்களை பேசிவிட்டு அடுத்ததாக இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய வாதங்கள் என்ன என்று சொல்லி, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடக்கூடாது என்ன வாதங்களை கொடுக்கிறார்கள், ஈஸ்டர் பாரம்பரியங்கள் தவறு என்ன வாதங்களை கொடுக்கிறார்கள், அதற்கு நம்முடைய பதிலையும் நாம் கர்த்தருக்கு சித்தமான தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக ஈஸ்டர் பண்டிகை என்று சொன்ன உடனே என்ன நடைபெறுகிறது, இல்லை என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, பேஷன் பிளே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளை மீண்டும் மனதில் கொண்டு வருகிற வகையிலே அதை நாடக வடிவிலே நடத்தி காண்பிக்கிற ஒரு செயல்பாடு. இது ஆண்டுதோறும் பல இடங்களில் நடைபெறுகிறது. அதில் மிக பிரபலமான ஒன்று ஜெர்மானிய வில்லேஜ் ஆகிய கிராமமாகிய ஒபரமர்காவ் என்கிற கிராமத்திலே அது 1633 ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அங்கு 1633க்கு முன்பதாக பிளாக் டெத், கருப்பு மரணம் என்கிற பெயர் மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்ததாகவும், அதிலிருந்து ஆண்டவர் தங்களை காத்ததினாலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற வண்ணம் கர்த்தராக உயிர்த்தெழுந்த இயேசுவை மையப்படுத்துகிற வண்ணமாக இதை நாடக வடிவிலே ஒவ்வொரு 10 ஆண்டு காலமும் நடைபெறுகிறதாக நாம் அறிகிறோம். அது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்குமே நடைபெறுகிறது. அந்த ஒரு நாடகம் ஏறக்குறைய 8 மணி நேரங்கள் நடைபெறுகிறது. அது அவளுடைய இணையதளத்திலும் www.passionplay.operamagao.com என்கிற அவளுடைய தளத்தில் அதை குறித்த எல்லா குறிப்புகளும் இருக்கிறது. மட்டுமல்ல, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இத்தாலி, மெக்சிகோ, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் இந்த இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை மையமாக வைத்து நடைபெறுகிற நாடகங்கள் நடைபெறுகிறது. இங்கு இந்தியாவில் கூட, குறிப்பாக தமிழகத்தில் கூட இவைகளை மையமாக வைத்து சிலுவை பாதை, நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், சிலுவை பாதை நடைபெறுவதுண்டு. குறிப்பாக அது கத்தோலிக்கர்கள் அதை செய்கிறார்கள். இது முக்கியமாக ஈஸ்டரோடு தொடர்புடைய பாரம்பரியம் முதலாவது. இரண்டாவதாக, ஈஸ்டர் என்ற உடனே என்ன பாரம்பரியமாக அதை என்ன பாரம்பரியமாக சேர்த்து கொள்ளப்படுகிறது என்றால், ஈஸ்டர் முட்டையில்
ஈஸ்டர் கோழி குஞ்சுகள் என்று சொல்லும்போது அந்த முட்டையிலிருந்து வரக்கூடியவைகள் தான். இது யூரோப்பு தேசத்திலிருந்து இந்த பாரம்பரியம் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக அந்த லெந்த் என்று சொல்லக்கூடிய அந்த 40 நாட்களும் லெந்த் என்று சொல்லக்கூடிய அந்த 40 நாட்களும் ஏதாவது ஒரு விதத்தில் உபவாசம் இருப்பதனாலே, குறிப்பாக அதிலும் கூட அந்த அசைவ உணவுகளை பலர் ஒதுக்கி விடுவதனாலே அந்த லெந்தை அனுசரிக்கிறவர்கள் 40 நாட்கள் அந்த 40னா 46 அந்த காலக்கணக்கை சேர்த்தால் லெந்த் என்று சொல்லக்கூடிய 40 நாட்கள். அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அசைவ உணவு, குறிப்பாக அந்த முட்டைகளை விரும்பி சாப்பிடுவதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அதிலும் இந்த முட்டைகளை வண்ணங்களால் அலங்கரித்து வீட்டு அலங்காரம் செய்வது 13ஆம் நூற்றாண்டிலே காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹங்கேரி மற்றும் ரொமேனியாவிலே மரத்தால் முட்டை வடிவுகள் செய்யப்பட்டு அதை பல வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்ய தேசத்திலே 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே அரச பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் நகை செய்யக்கூடியவர்களிடத்திலே முட்டை வடிவிலான நகைகளை செய்து வாங்கினதாகவும் சரித்திரம் உண்டு. மட்டுமல்ல, முட்டைகளை சில நாடுகளில் முட்டைகள் ஒளித்து வைத்திருப்பார்கள். அந்த முட்டைகளை பிள்ளைகள் தேடுவது அது ஒரு போட்டியாக வைத்து செயல்படுகிறது உண்டு. அதே போல் முட்டைகளை உருட்டி விடுகிற போட்டி, அது போன வாரமே சொன்னேன் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஈஸ்டர் மண்டேல நடைபெறுகிறது. செங்குத்தான பகுதியிலே முட்டைகளை வண்ணம் பூசி அதை உருட்டி விட்டு அது கீழே உருளுகிறவரை உடையாமல் இருக்கிற வெற்றியாளர் என்று அறிவிக்கப்படுகிறார். அதே போல் முட்டை வடிவிலான சாக்லேட்டுகள் செய்து அவைகளை உண்ணுகிற பழக்கம் இருந்தது. ஈஸ்டர் என்று சொன்ன உடனே இந்த முட்டைகளை குறித்த பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளுக்கு கடந்தது. இந்த பாரம்பரியங்கள் நம்முடைய நாட்டிலே இந்த முட்டை பாரம்பரியங்கள் ரொம்ப கிடையாது. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி நான் இவைகளை பிறகு சொல்லுகிறேன். இது விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்தது என்கிற கருத்து உண்டு. அவை நான் 2வது சொல்லுகிறேன். 3வதாக பாரம்பரியம் என்னவென்று சொன்னால், ஈஸ்டர் முயல்கள், ஈஸ்டர் ஆட்டுக்குட்டிகள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஈஸ்டர் பண்டிகை பொதுவாக கொண்டாடப்படுகிற இந்த மார்ச் ஏப்ரல் மாத கட்டங்களில்தான் அநேகமான மிருகங்கள் இனவிருத்தி செய்து பலுகி பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தான் இந்த முயல்கள் இனவிருத்திக்காக அவைகள் பிரயாசப்படுகிற காலகட்டமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த காலகட்டம் முயல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது பாரம்பரிய இதை ஈஸ்டரோடு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தலோடு ஒரு பாரம்பரியம் ஈஸ்டர் ராபிட், ஈஸ்டர் பன்னி என்கிற பெயரிலே அது வந்துவிட்டது. அதே போல் ஈஸ்டர் ஆட்டுக்குட்டி, ஈஸ்டர் லேம்ப் என்று சொல்லும் பொழுது அது எதற்கடையாளமாக வந்ததுனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அதே போல் யூதர்களுடைய பஸ்கா விருந்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாய் கருதப்படுவது ஆட்டுக்குட்டி. அதே போல் ஈஸ்டர் விருந்து, முக்கியமான விருந்தாக ஆட்டுக்கறி, மட்டன், அதுதான் முக்கியமான விருந்தாக இருக்கிறது. ஆகையினாலே ஈஸ்டர் என்று வரும் பொழுது ஈஸ்டர் முயல்கள், ஈஸ்டர் ஆட்டுக்குட்டிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பல நாடுகளிலே. அதே போல ஈஸ்டர் என்று வரும்பொழுது அந்த ஈஸ்டர் பண்டிகையுடைய காலகட்டத்திலே ஐரோப்பிய நாடுகளிலே முக்கியமாக பெண்கள் அவர்கள் தொப்பி அணிவது, மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே பெண்கள் தொப்பி அணிவது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் புதிய காலத்தை வரவேற்பதற்கு, அதாவது வசந்த காலத்தை வரவேற்பதற்கு, வசந்த காலம் இந்த காலகட்டங்களில் தான் வருகிறது, அந்த வசந்த காலத்தை வரவேற்பதற்கு அவர்கள் அவருடைய தொப்பிகளிலே பூக்களால் அலங்காரம் செய்வார்கள். இது ஈஸ்டர் பண்டிகையோடு கூட இந்த பூக்களால் தங்களுடைய தொப்பிகளை அலங்காரம் செய்கிற வழக்கங்களும் மேற்கத்திய நாடுகளிலே இருக்கிறது. அடுத்ததாக ஈஸ்டர் பூக்கள் என்று சொல்லி குறிப்பாக சில பூக்கள் சரித்திரத்திலே
ஈஸ்டரோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகின்ற பூக்கள் உண்டு. லில்லி பூக்கள், அது சுத்தத்தையும் நன்மையும் அது வெண்மையாக இருப்பதனால் இதை பேசக்கூடியதாக எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. மட்டுமல்ல, இன்னும் பேஷன் ஃப்ளவர்ஸ் என்று சொல்லி சில பூக்களை அடையாளம் படுத்துகிறார்கள். அந்த பூக்களை மையமாய் வைத்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்கு அடையாளம் வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பூக்களில் இருந்து அவர்கள் திரியேக தேவனையும் சிலுவையையும் இன்னும் வேற பல அடையாளங்களையும் பூக்களை மையமாக வைத்து, சில விசேஷித்த பூக்களை அடையாளமாக வைத்து அந்த ஈஸ்டர் தினத்தில் அந்த பூ அலங்காரம் செய்து அதிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மையப்படுத்தி பேசுகிற வழக்கமும் இருக்கிறது. மட்டுமல்ல, ஈஸ்டர் என்று சொன்ன உடனே உலகளாவிலே பார்க்கும் பொழுது பலவிதமான பேன் கேக் வகைகள் மற்றும் பலவிதமான உணவு பதார்த்தங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்றைக்கு என்னென்ன பாரம்பரியங்கள் முக்கியமானது? ஈஸ்டர் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவினை பாடு மரண உயிர்த்தெழுதலை மையமாய் வைத்து நடைபெறுகிற நாடகங்கள், பாஸ் ஓவர் பிளேஸ். அடுத்ததாக ஈஸ்டர் முட்டைகள், ஈஸ்டர் கோழி குஞ்சுகள். மூன்றாவது ஈஸ்டர் முயல்கள், ஈஸ்டர் ஆட்டுக்குட்டிகள். நான்காவது ஈஸ்டர் பானட், அதாவது பெண்கள் செய்யக்கூடிய சிகை அலங்காரங்கள். ஐந்தாவது ஈஸ்டர் பூக்கள். ஆறாவது ஈஸ்டர் உணவுகள். கடந்த வாரத்திலே பார்த்தோம், ஈஸ்டர் பண்டிகையோடு தொடர்புடையதாக என்னென்ன காரியங்கள் பைபிளோடு இணைத்து முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, பைபிளுடைய சரித்திரத்திலிருந்து எடுத்து எது மையப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம். குறிப்பாக அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 40 நாட்கள் அவர் பிசாசால் சோதிக்கப்பட்டதை மையமாய் வைத்து 40 நாட்கள் தபசு காலங்கள் என்கிற பெயரிலே அதை தியானிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை குறித்து தியானிக்கக்கூடிய ஒரு செயல். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற அந்த வாரத்திலே தொடர்புடைய அந்த நிகழ்வுகளை வரிசையாக அவர்கள் அந்த ஈஸ்டருக்கு முந்தைய வாரத்திலே தியானிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், மரணத்தை தியானிக்கிற வேளையிலே அவர் பேசின 7 வார்த்தைகளுடைய பாடு மரணம், அவர் எப்படி உலகத்தின் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய காரியங்கள், அடுத்தவருடைய உயிர்த்தெழுதல், இதுவைகள் எல்லாம் நேரடியாக பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டவைகள். அதற்கு பல பெயர்கள் வைத்தாலும் பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் தான். இந்த பாரம்பரியங்கள் நேரடியாக பைபிளிலே இல்லை. ஆனால் அந்த பைபிளுடைய சரித்திர செய்தியை பண்டிகைகள் வழியாக இல்லை அதை ஒரு பாரம்பரியங்கள் வழியாக அதை மனதில் வைப்பதற்கு இப்பேற்பட்ட பாரம்பரியங்களை செய்திருக்கிறார்கள். இந்த பாரம்பரியங்களை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இவைகளுடைய பின்னணி என்ன? இன்றைக்கு கடந்த வாரத்தில் ஈஸ்டர் பண்டிகையினுடைய பெயர், அதனுடைய தேதி, அதனுடைய வேதாகமத்தோடு இணைத்து அந்த நிகழ்வுகளின் வரிசையை பார்த்தோம். இன்றைக்கு அதோடு ஈஸ்டர் பண்டிகையோடு இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஈஸ்டர் பண்டிகை புறஜாதியாருடைய வழக்கத்தோடு தொடர்புடையதா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. நாம் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா என்கிற ஒரு போதனை நான் கொடுக்கும் பொழுது அங்கேயும் இந்த காரியத்தை நான் பேசியிருப்பேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையும் ஒரு சாரார் அது புறஜாதி பண்டிகைகளோடு விக்கிரக ஆராதனைகளோடு ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய அம்சங்கள் தொடர்புடையது ஆகியினாலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்கிற சில வாதங்களை சிலர் முன்வைத்ததையும், அந்த வாதங்கள் சரியானதல்ல, அது தவறு என்பதையும் பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வெளியிலும் ஒரு சாராரும் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளேயும் ஒரு சாராரும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடக்கூடாது, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடவில்லை, அவர்கள் புறமத வழிபாடுகளை தான் கொண்டாடுகிறார்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்று நேரடியாக ஈஸ்டர் என்கிற அந்த பண்டிகையை தாக்குகிறார்கள். ஒன்று. அடுத்ததாக அந்த ஈஸ்டர் பண்டிகையோடு தொடர்புடைய பாரம்பரியங்கள் நான் பேசினேன். ஈஸ்டர் முட்டைகள், ஈஸ்டர் கோழி குஞ்சுகள், ஈஸ்டர் பூக்கள், ஈஸ்டர் ஆட்டுக்குட்டி, இவைகள் அத்தனையுமே புறஜாதி புறமார்க்க வழக்கங்களிலிருந்து இல்லாவிட்டால் விக்கிரக ஆராதனையிலிருந்து இவைகள் வந்ததென்று பேசக்கூடிய கருத்து. இந்த இவைகளை பேசக்கூடிய கருத்து எந்த நிலைகளிலே பேசுகிறார்கள், ஈஸ்டருக்கு என்ன சரித்திரத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு அது உண்மைதானா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம்.
சில கருத்துக்களை சிலர் கூறுகிறார்கள். ஈஸ்டர் பண்டிகை புறமார்க்க வழிபாடுகளிலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்குள்ளதாக இதில் ஒத்த கருத்தில்லை. இது எந்த வழிபாட்டிலிருந்து, எந்த மதத்திலிருந்து, எந்த வணக்கத்திலிருந்து வந்தது என்று அவர்களாலே இதுதான் என்று சொல்லவில்லை. இதை எதிர்க்கிறவர்களுக்குள்ளதாகவே முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் முக்கியமாக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை மட்டும் வைக்க விரும்புகிறேன். ஒரு கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல், அந்த ஈஸ்டர் பண்டிகையானது அது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட கொண்டாடப்பட்டதாம்? அது மறுபிறப்பை, பிறப்புகளின் சுழற்சியை சொல்வதற்கு தான் இவைகள் வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இது பிறவி சுழற்சி இருக்கிறது, மரித்து உயிர் வருவது, இன்னொரு பிறப்பிலே பிறப்ப கருத்தெல்லாம் மற்ற மதங்களிலே உண்டு. இதை கிறிஸ்தவ மதம் உள்வாங்கி கொண்டு அதை ஒரு பண்டிகையை ஆக்கினது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு கருத்து. குறிப்பாக டாக்டர் டோனி நஜன்ட் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்லுகிறார் என்றார், ஈஸ்டருடைய செய்தியினுடைய பிறப்பாக அவர் கருதக்கூடியவற்றை சொல்லுகிறார். எதிலிருந்து வந்ததென்று அவருடைய வியாக்கியானத்தை சொல்லுகிறார். சுமேரிய இதிகாசமான தம்மூசி என்று அழைக்கப்படுகிற தம்மூசி மற்றும் அவருடைய மனைவியாகிய இனானா, இஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இருவருக்குமாக இருந்த அந்த மறுபிறப்பு, மரித்து உயிர் பெற்றெழுவதுதான் கிறிஸ்தவர்களால் ஈஸ்டராக கொண்டாடப்படுகிறது என்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்று அவர் ஒரு கருத்தை கூறுகிறார். அது தவறு என்பதை நாம் பிறகு பார்ப்போம். இது எதிலிருந்து எடுக்கப்பட்டதாம்? இதிகாசமாகிய டிசன்ட் ஆஃப் இனானாவுடைய கீழறங்குதல். இது எங்கு காணப்படுகிறது என்றால், இந்த களிமண் திட்டுகளிலே 2100 கிமுவிலே இந்த இதிகாச புராணம் காணப்படுகிறது. இந்த இதிகாச புராணத்தினுடைய செய்தி என்னவென்றால், 2 பேருமே தேவர்லோகத்தை சார்ந்தவர்கள், தேவர்கள் என்கிற நிலையில் இருக்கக்கூடியது. இப்போ நான் சொல்லக்கூடிய சரித்திரம் அல்ல, இந்த இதிகாசத்தை நான் சொல்றேன். அந்த கதையிலே தம்மூஸ் மரணம் அடைய வேண்டிய வேலை வருகிறது. தம்மூஸ் மரணம் அடைந்த உடனே மனைவியாகிய இஸ்டார் மிகவும் வேதனைக்குள்ளாகி பாதாள உலகத்திற்கு செல்லுகிறாள். ஏனென்றால் மரிக்கிற யாராயிருந்தாலும் பாதாள உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவருடைய கதை. அதிலே செல்லுகிறாள். பாதாள உலகத்திலே 7 வாசல்களை தாண்டி அவளுடைய மகிமையெல்லாம், அங்கு 7 வாசலை தாண்டும் போது அவளுடைய மகிமையெல்லாம் போய்விட்டது. அவள் நிர்வாணியாக்கப்படுகிறாள். அங்கு பாதாள உலகத்திலே அவளும் நியாய தீர்ப்பை பெற்று கொல்லப்பட்டு அவள் காட்சி பொருளாக வைக்கப்படுகிறாள். இந்த இஸ்டார் என்று சொல்லக்கூடிய இஸ்டார் இல்லாவிட்டால் இனானா, இது பல மதங்கள், பல நாடுகளிலே பல பெயர்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய பூமியில் இல்லாததினாலே அவள் செழிப்பின் கடவுளாக வழிபடப்பட்டு வந்தாள். இஸ்டார் இல்லாவிட்டால் இனானா என்று சொல்லக்கூடக்கூடிய இந்த தேவதை என்று நம்பப்பட்டவள். அவள் மரித்து விட்டதினாலே பூமி செழிப்பை இழந்து விட்டது. பயிர்கள் எதுவும் வளரவில்லையாம். மிருகங்கள் என்றும் பலுகி பெருகி இனவிருத்தி செய்யவில்லையாம். இது தொடர்ந்து கொண்டிருக்குமானால், இப்போ இனவிருத்தி நடைபெறவில்லை என்றால் மனுக்குலம் அழிந்துவிடும், மிருகங்கள் அழிந்துவிடும். இனவிருத்தி இல்லை என்றால் அந்த இருக்கக்கூடியவைகள் மரணத்துடன் எல்லாம் போய்விடும். ஆகையினாலே இனானா காணாமல் போய் 3 நாடுகளிலே அவளுடைய உதவியாளர் வேறு தேவர்களிடம் உதவிக்கு கேட்கும் போது அதில் ஒன்றாகிய என்கி என்று சொல்லக்கூடிய ஒன்று 2 ஜீவன்களை உண்டாக்கி, அது எது அந்த 2 ஜீவன்கள், ஒன்று மிருகங்களுடைய ஜீவனையும் இன்னொன்று செடிகளுடைய ஜீவனை அவை பிடித்து வைத்திருக்கிறது. அந்த என்கி 2 ஜீவன்களை உண்டாக்கி, அந்த 2 ஜீவன்களிலும் ஒன்று மிருகங்களுடைய ஜீவன், இன்னொன்று மரங்களுடைய தாவரங்களுடைய ஜீவன். இவைகளை கொடுத்து கீழே யாரிடத்தில் அனுப்புகிறது, யார் மேல் அதை ஊற்றப்படுகிறது என்று சொல்லும் போது இனானா தமுசி 2 அந்த கணவன் மனைவி 2 மேலும் ஊற்றப்பட்டு அவர்கள் அந்த பாதாள உலகத்திலிருந்து மீண்டு வந்து அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து அவர்கள் எங்கு இருக்கிறார்களாம்? பூமியிலே அவர்கள் பூமிக்கு திரும்ப வந்து அவர்களுக்கு ஒரு 6 மாதங்கள் சூரியனுக்கு வெளிச்சமாக இருப்பதற்குரிய ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டது. அந்த 6 மாதங்கள் முடிந்த பிறகு மீண்டும் தம்மூஸ்
தம்மூசி அல்லது தம்மூஸ். தம்மூஸ் தம்மூஸ் பைபிளில் கூட நம்ம பார்க்க முடியும், தம்மூஸுக்காக அழுகிறவர்கள் என்று. இந்த இதிகாசங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்குள்ளும் புகுந்தது. இந்த தம்மூஸ் திரும்பவும் பாதாள உலகத்திற்கு சென்று மீண்டும் ஒரு 6 மாதம் இருக்கிறதுனால இஸ்டார் திரும்பவும் சென்று திரும்பவும் நீர்க்கடவுள்கள் சென்று உதவி கேட்கும்போது திரும்ப உயிர் பெற்று வருகிறது போல வரும். இது இப்படி அவர்கள் மரிப்பதும் திரும்ப உயிர் பெற்றெழுவதும் மரிப்பதும் திரும்ப உயிர், இப்படி ஒரு சுழற்சி. இந்த ஒரு தொடர்பில் தான் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது என்கிற ஒரு கருத்து. இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இந்த சுமேரிய கடவுளாகிய இனானா மெசொப்பொத்தேமியாவுக்கு வெளியிலே பாபிலோனிய பெயர் தான் இஸ்டார். இனானா என்பது மெசொப்பொத்தேமியாவிலே, பாபிலோனிய பெயர் இஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது. பண்டைய கானான் தேசத்திலே அர்ஸ்டாட்டே என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இணையாக ரோமர்கள் இதே போல ஒரு புராணத்தை அவர்களும் வைத்திருந்தார்கள். அங்கு இதே கதை என்ன சொல்லப்படுகிறது என்றால் அப்ரோடைட் வீனஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 4வது நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சரியான ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாருங்கிற ஒரு இடத்தை அவர்கள் கண்டுபிடித்ததாகவும், அந்த இடத்திலே அப்பொழுது இஸ்டாருடைய ஒரு கோவில் இருந்ததாகவும், அந்த இடத்திலே அது இடிக்கப்பட்டு ஒரு ஆலயம் கட்டப்பட்டதாகவும் இந்த கருத்தை சொல்லுகிறவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இது இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் உலகமெங்கும் இருக்கிறது. குறிப்பாக எகிப்திலும் கூட எகிப்திய ஹோரஸ் மித்ராஸ் என்று சொல்லப்படக்கூடிய இதே மாதிரியான மரிப்பதும் பின்பு மரித்து உயிர்த்து வரக்கூடியதுமான ஒரு செய்தி. இருளுக்கு போவது, மரணத்திற்கு போவது, வெளியில் வருவது, இது புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு முன்னே இவைகள் இருக்கிறது. அதைதான் ஈஸ்டர் என்கிற பெயரிலே மீண்டும் இந்த செய்தி சொல்லப்பட்டது என்கிற ஒரு கருத்து. அடுத்ததாக இன்னொரு கருத்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது புகமார்க்கங்களில் என்று சொல்லக்கூடியவர்கள், இது இஸ்டார் பாரம்பரியத்திலிருந்து வந்தது என்று சொல்லப்படுவதை விட ஈஸ்டர் என்று சொல்லக்கூடியது அடிப்படையிலே வசந்த காலத்திற்கு கடவுளாய் வணங்கப்பட்டு வந்த ஒஸ்டாரே ல ஒஸ்டாரா ஆஸ்ட்ரா ஈஸ்ட்ரே என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடைய வணக்கம்தான் ஈஸ்டராக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்கிற கருத்து. மார்ச் 21 அதாவது வசந்த காலத்தினுடைய சமநாள் என்று சொல்லும்போது ஒரு வருடத்திற்கு 2 முறை சம பகல் இரவு வரும் என்று சொன்னேன். 2 முறை வரும். அன்றைக்கு சரியாக பகல் 12 நேரம், சரியாக இரவு 12 மணி நேரங்கள் இருக்கும் என்று சொன்னேன். இது மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரக்கூடிய அந்த சம பகல் சம இரவு நாளிலே இந்த தேவதைக்கான பண்டிகை கொண்டாடப்படக்கூடியதாக இருந்தது. இது ஒரு கருத்து. ஒன்று, இஸ்டாருடைய வழிபாட்டு, இஸ்டார் தம்மூசனுடைய மரணம், திரும்ப அவர்கள் மரணத்திலிருந்து வெளியே வந்ததிலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய கருத்து. இன்னொரு கருத்து, ஈஸ்டர் என்று சொல்லக்கூடியது ஒஸ்டாரா அல்லது ஒஸ்ட்ரே EOSTR என்று சொல்லப்படக்கூடிய வசந்த காலத்திற்கு இருக்கிற பெண் தேவதையினுடைய அதற்காய் கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற கருத்து. மூன்றாவது ஒரு கருத்து, இது யூதர்களுடைய பஸ்கா என்கிற பண்டிகையிலிருந்து வந்தது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. ஏனென்றால் நாம் ஏற்கனவே கடந்த வாரத்திலே பார்த்தோம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் பஸ்கா பண்டிகையினுடைய காலகட்டங்களில் தான் இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் நடைபெற்றதாக இருக்கிறது. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை வாரத்தின் முதலாம் நாள் இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையும் வாரத்தில் முதலாம் நாள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி சபையில் உள்ளவர்கள் அதை அந்த வழியிலே கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து தான் ஈஸ்டர் வந்தது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. அதே போல இது ஈஸ்டர் பண்டிகையை குறித்து
இது புறமார்க்கங்களிலிருந்து, ஒன்று யூத மதத்திலிருந்து தான் இது வந்தது என்கிற மூன்றாவது கருத்து. இல்லை, ஒஸ்டாரா என்கிற வசந்த கால கடவுளுடைய பண்டிகையிலிருந்து தான் இது ஈஸ்டர் வந்துங்கிறதுங்கிற ஒரு கருத்து. மூன்றாவது நான் சொன்ன தம்மூஸ் இஸ்டார், இவர்களுடைய மரணத்திலிருந்து வருதல் என்கிற அந்த புராணங்கள் பல மதங்களிலே, மத்திய தரைக்கடல் அந்த மிடில் ஈஸ்ட் மத்திய தரை நாடுகளை சார்ந்த பல நாடுகளிலே இந்த இதிகாசம் பரவி இருந்தது. இந்த இஸ்டார் வணக்கம் அந்த சார்ந்த பல தேசங்களிலே பல பெயர்களில் இருந்தது. அதுதான் ஈஸ்டராக மாறினது என்கிற கருத்து. அதே போல ஈஸ்டருடைய பாரம்பரியங்களாக சொல்லப்படுகிறவைகளும் புராணங்களிலிருந்து வந்தது என்கிற ஒரு வாதம். என்ன வாதங்களை கொடுக்கிறார்கள்? குறிப்பாக ஈஸ்டர் பன்னி, ஈஸ்டர் முயல், ஈஸ்டர் முட்டை, இதை நான் சொன்னேன். முயல் எங்கிருந்து வந்தது என்கிற கருத்தை இதை எதிர்க்கிறவர்கள், ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது என்று எதிர்க்கிறவர்கள் சொல்லுகிறதான் சொல்லிட்டு வரேன். இது என்னுடைய கருத்தல்ல. ஈஸ்டர் கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை, பாவம் இல்லை என்பதான் என்னுடைய கருத்து. அது ஏன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இதை எதிர்க்கிறவருடைய கருத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர்கள் சொல்லுவது, இந்த ஈஸ்டர் முயல், ஈஸ்டர் முட்டையானது இது எங்கிருந்து வந்ததாம்? இந்த ஈஸ்டர், அந்த ஈஸ்டர் முயல், இந்த முயல் எஸ்டோரே என்கிற அந்த கடவுளோடு தொடர்புடையதுங்கிற ஒரு கருத்தை சிலர் கூறுகிறார்கள். இதை எதிர்க்கிறவர்கள். இது எதற்கடையாளமாம்? வசந்த காலத்தினுடைய துவக்கத்தின் அடையாளம் தான் இந்த முயலெல்லாம் பிறக்கும். அந்த காலகட்டத்தில் தான் முயல்கள் இனவிருத்திக்காக தேடி, நான் முதலாவது உங்கள்கிட்ட சொன்னேன், இனவிருத்திக்காக அவைகள் தேடி அந்த காலகட்டத்தில் தான் வரும் என்கிற கருத்து. அதே போல முட்டைகளும் வசந்த காலத்தையோ புதுப்பித்தலையோ இல்லை, அது இனவிருத்தியோ குறிக்கக்கூடியது. அதை ஜெர்மானிய இதிகாசத்தோடு தொடர்புபடுத்துகிறார்கள். ஜெர்மானிய இதிகாசத்திலே ஒஸ்தாரா இல்லாவிட்டால் இஸ்டோரே என்கிற அந்த பெண் கடவுள் என்ன செய்ததாம்? ஒரு மரங்களுக்கு நடுவிலே ஒரு அடிபட்ட ஒரு பறவையை கண்டுபிடித்ததாம். அந்த பறவை அடிபட்டிருந்ததாம். அந்த பறவையை அந்த தேவதை முயலாக மாற்றினதாம். முயலாய் மாற்றினாலும் அடிப்படையில் இது பறவையா இருந்ததுனாலே என்ன செய்ததாம்? அந்த முயலாய் மாற்றப்பட்ட அந்த பறவை அது தொடர்ந்து முட்டைகளை இட்டு அது ஒஸ்டாராவை கனப்படுத்தினதாம். இது ஒரு புராணம். அதே போல என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறதை இவர்கள் மையப்படுத்துகிறார்கள். முட்டையானது புதுப்பித்தலுக்கும் இனவிருத்திக்கும் அடையாளமாக பண்டைய எகிப்தியர்கள் மற்றும் பர்சியலினாலே இதை கருதப்பட்டு வந்தார்கள். மட்டுமல்ல, அதை சாப்பிடுதல், அதற்கு வண்ணம் பூசுதல் எப்பொழுது நடைபெறும்? வசந்த காலத்தில் நடைபெறும். பண்டைய எகிப்திலே முட்டை சூரியனுக்கு அடையாளமாகவும், பாபிலோனியருக்கு முட்டை இஸ்டார் மீண்டும் பாதாளத்தில் வெளிவிடுவதற்கு அடையாளமாகவும் கருதப்பட்டு வந்தது. இந்த ஈஸ்டார், இந்த முட்டைகளை தேடுகிற பழக்கமும் ஈஸ்டர் முயல்களும் எங்கிருந்து வந்தது என்று இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து 1572 கிபியிலே இதை குறித்த கருத்துக்கள், இதை குறித்த கொண்டாட்டங்களை குறித்தவைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஈஸ்டரை குறித்து, ஈஸ்டர் புற மதங்களில் வந்தது, இது விக்கிரக ஆராதனையிலிருந்து வந்தது, அதனுடைய பாரம்பரியங்கள், முட்டை, முயல்கள், இதில் அத்தனையுமே இனவிருத்தி அடையாளமானது. இதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லை. கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறது, ஈஸ்டர் கொண்டாடுவது, இஸ்டாருக்கு பண்டிகை கொண்டாடுகிறார்கள், இஸ்டாரை கொண்டாடுகிறார்கள் என்கிற கருத்தை சிலர் முன்வைக்கிறார்கள். ஆனால் இது சரியா என்று பார்க்கும்போது இது சரி அல்ல, இது சரியானதல்ல. ஈஸ்டர் ஒரு புறமார்க்க பண்டிகை அல்ல. ஈஸ்டர் என்று சொல்லக்கூடியது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல், மரித்தோர்ந்து எழுந்ததை நாம் நினைவு கூறுவதற்காக நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்புகிறோம், சரித்திரத்தை நம்புகிறோம். சரித்திர உண்மையாகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்தார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சிலர் கல்லறைக்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து
மிகுந்த கலக்கமுடைய பிரகாசம் வஸ்திரத்தை 2 நின்றிருந்தார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தான் நாம் ஈஸ்டர் என்கிற பெயரிலே நாம் கொண்டாடுகிறோம். இப்போ ஈஸ்டர் பண்டிகை அப்போ இதெல்லாம் சரி கிடையாது, அப்போ இதெல்லாம் நீங்கள் கொண்ட கருத்து என்னவென்று நீங்கள் கேட்கலாம். சொன்னீங்களே, இப்போ அது ஒரு வலுவான கருத்து போல் தான் இருக்கிறது. இதற்கு அந்த பண்டிகைகளிலிருந்து தான், அந்த புறமாத பண்டிகைகள் தான் ஈஸ்டர் வந்ததா இருக்கும், அப்போ நாம் கொண்டாடலாமா என்கிற கருத்தை கேட்கலாம். ஆனால் இந்த பெயர் ஈஸ்டர் என்கிற பெயர் இஸ்டார் தேவதையின் பண்டிகையோடையோ இல்லாட்டல் இஸ்டோரை இல்லாட்டல் ஒஸ்டாரா தேவதைய பண்டிகையோடு தான் தொடர்புள்ளது என்பதற்கான வலுவான எந்த சான்றுகளும் இல்லை. முதலாவது, இந்த ஈஸ்டர் பண்டிகை இதனுடைய பாரம்பரியங்கள் புறஜாதி வழிபாடுகளிலிருந்து வந்தது என்று சொல்லுகிற காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, ஈஸ்டர் இஸ்டார்லேருந்து வந்ததுங்கிறாங்க, ஒஸ்டார்லேருந்து வந்ததுங்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை என்னவென்றால், ஒன்று, இந்த ஒஸ்டாரா என்கிற பெயரிலே ஒரு வழிபாடு இருந்ததாக நேரடியான எந்த ஒரு வலுவான சான்றுகள் இல்லை. ஒஸ்டாரா என்று சொன்னேன் அல்லவா, 2வது கருத்து. ஈஸ்டர் ஒஸ்டாரா என்கிற பண்டிகையிலிருந்து, ஒஸ்டாரா என்கிற தேவதேவனுடைய பண்டிகை வசந்த காலத்திற்கு வைத்து கொண்டாடப்படுகிறது. அதற்கான வலுவான எந்த சான்றுகளும் இல்லை. ஒரே ஒரு இடத்திலே சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது, சரித்திரத்திலே வெனரபிள் பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சரித்திர இதிலே அவருடைய அந்த இடத்தில் தான் இஸ்டோரே என்கிற பெயர் வந்திருக்கிறது. ஜேக்கப் கிரிம் என்று சொல்லப்படுவர் எழுதின புத்தகத்திலும் இதை குறித்த குறிப்பு இருக்கிறது. அவரானால் இதை எழுதினாலும் இந்த ஈஸ்டருக்கும் இஸ்டோரைக்கும் எந்த தொடர்பு இருக்கிறதற்கான வலுவான சான்றுகள் இல்லை என்று சொல்லுகிறார். அதே போல் அப்போ இந்த ஒஸ்டாரா என்கிற பெயரிலே இஸ்டோரே என்கிற பெயரில் ஒரு தேவதை வழிபடப்பட்டு வந்தாள் என்பதற்கான வலுவான சான்றுகள் இல்லை. அடுத்ததாக நான் சொன்ன முதலாவது கருத்து, ஈஸ்டர் என்கிற பெயர் மற்ற மதங்களின் பண்டிகைகளோடு தொடர்புடையது. அதாவது பாபிலோனிய பண்டிகைகளோடு தொடர்புடையது, இல்லாட்ட எகிப்திய பண்டிகைகளோடு தொடர்புடையது. ஏனென்றால் நான் சொன்ன முதல் கருத்து, பல மதங்களிலே இப்படியான பிறவி சுழற்சி. ஒரு தேவதர்களாக இருந்தாலும் அவர்கள் மறித்து மீண்டும் உயிர் பெற்று எழுவதற்கு அதுலேருந்து இஸ்டாருக்கு இதெல்லாம் சில வருஷங்களில் 40 நாட்கள் இருந்தால் அழுதாள் என்று சொல்லக்கூடியதெல்லாம். அப்போ அந்த 40 நாள் தான் என்ன ஆயிட்டுது, 40 நாள் தவக்காலமாக ஆகிவிட்டது. அந்த 40 இந்த 40 ஆகையினால இயேசுவுக்காக அழுகிறவர்கள் அந்த 40 நாட்களில் இஸ்டாருக்காக தம்மூசுக்காக அழுகிறார்கள் என்று சொல்லக்கூடியது. தம்மூசுக்காக அழுகிறார்கள் என்று யூதர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள், அதை ஆண்டவர் கண்டித்தார். ஈஸ்டர் பண்டிகையிலே இருக்கிறவர்களும் அந்த தம்மூசுக்காக அழுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்து பார்க்கும் பொழுது அங்கிருந்து தான் இது வந்தது என்பதற்கான எந்த சான்றும் கிடையாது. ஈஸ்டரில் தம்மூசை ஏன் கொண்டாடும்? நம்ம யாரும் தம்மூசை கொண்டாடலை, தம்மூசுக்காக அழவில்லை, தம்மூசுக்காக முறையிடவில்லை, இஸ்டாரை நினைக்கவில்லை. இஸ்டாருடைய மரணம் அதனாலே எல்லா செழிப்பும் உலகத்தை விட்டு போவனது என்று சொல்லி இஸ்டார் எழும்ப வேண்டும், இல்லாவிட்டால் இஸ்டாரை யாரும் இங்கு கொண்டாடவில்லை. அப்போ அவங்க சொல்றது என்னன்னா, இல்லை அந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் இஸ்டார் கொண்டாடுறீங்க, இந்த வசந்த காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நடந்தது, இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்ஸில் தான் இதெல்லாம் நடந்தது, நீங்களும் இந்த டைமில் தான் வைக்கிறீங்க, ஆகையினாலே அதை தான் எப்படி மாற்றி கொண்டாடுறீங்கன்னு சொல்கிறேன். அப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு கேள்வி, சரி நீங்கள் சொன்னது போல் அந்த காலகட்டத்திலே பாபிலோனிய தாயுவின் நாள், அதே போல் ஃபார்ச்சுனா ரோமருடைய நாள், பிளஜினி ரொமேனிய பண்டிகை, அர்டமிஸ் டயானா கிரேக்க பண்டிகை, பஆஸ் எகிப்திய பண்டிகை, இஸ்டார் பாபிலோனிய பண்டிகை, எலஃபிபோலியா அத்தேனிய பண்டிகை, ஓடின் நார்சி பண்டிகை. இப்போ இந்த டைமில் தான் இது வருது. இது எல்லாமே எங்கே தொடர்புடையது? புறமார்க்கங்களோடு தொடர்புடையது, மறித்து உயிர்த்தெழுவதற்கு அந்த இதிகாசங்களோடு தொடர்பு. அந்த டைமில் தான் ஈஸ்டர். அப்போ அங்கேருந்து இங்கே வந்துன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு உதாரணத்திற்கு
என்னுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. ஏப்ரல் 22 வந்து புறமார்க்க ஒரு பண்டிகை இருந்தது. இந்த மாதத்தில் வந்து ரம்ஜான், ஏப்ரல் 22ஆம் தேதி தான் ரம்ஜான் கொண்டாடப்பட்டது. அப்போ ஏப்ரல் 22 நான் பிறந்த நாள் கொண்டாடினேன்னா நான் ரம்ஜான் கொண்டாடினேன்னு அர்த்தம் ஆகுமா? ஆகாது. ஏப்ரல் 22 ரம்ஜான் வந்ததுனால நான் ஏப்ரல் 22 விசேஷித்த உடனே இவன் ரம்ஜான் இருந்ததுனால தான் இவன் விசேஷிக்கிறான், அதனால தான் இவன் பிறந்த நாளை நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு புத்தீனமான ஒரு காரியம். ரம்ஜான் கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடுகிறார்கள். நான் ஏப்ரல் 22 விசேஷித்தால் என் பிறந்த நாளுக்காக நான் விசேஷித்ததான் எடுக்கணும். அதே போல்தான் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பண்டிகை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை வந்து வருடத்தில் இந்த நாளில் முக்கியத்துவப்படுத்துகிறோன்னு அந்த நாளில் அந்த காலகட்டத்தில் வேறு ஏதாவது உலகத்தில் இந்த மாதிரி பின்னணியில் கொண்டாடப்பட்டது என்று சொன்ன உடனே அதனால வந்து இயேசு உயிர்த்தெழலன்னு ஆயிருமா? ஆகாது. சரி, இவர்கள் சொன்னபடி கொண்டாடக்கூடாதுன்னு வைத்துக்கொள்வோம். அப்போ இன்னொரு கேள்வி, சரி அந்த பண்டிகைகளுக்கும் இயேசு மரித்தார், சரீரம் கல்லறைக்கு போனது, பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாதாளத்திற்கு ஒரு கட்டத்திலே அவர் போயிருக்கிறார், போய்விட்டு அவர் வந்திருக்கிறார், சரீர உயிர்த்தெழுந்தார். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதும் பொய்ன்னு எடுக்கலாமா? தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய சிலர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரை இல்லை என்கிற ஒரு வாதத்தை, அது தவறான வாதம், சான்றுகளே இல்லை, அந்த வாதத்தை செல்லுகிற இயேசுடைய உயிர்த்தெழுதலே இந்த புராணத்திலிருந்து வந்திருந்து சொல்கிறார்கள். எப்படி எதையாவது ஒன்று சமாளிக்க வேண்டும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதே வேளையில் ஈஸ்டர் கொண்டாடுவது பாவம் என்று சொல்வார்களானால் இங்கே அந்த பண்டிகைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு அப்போது அவர்கள் இதையும் ஏற்றுக்கொள்கிறார்களா? பண்டிகை மட்டும் தொடர்பு இல்லை, அந்த சம்பவம் ஒன்று போல் தான் இருக்குது. ஆகையினால இயேசு உயிர்த்தெழுந்தங்கிற செய்தி அங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இயேசு ஒன்று உயிர்த்தெழவில்லை என்று இவர்கள் சொல்ல வருகிறார்களா? இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகையினாலே ஒப்பீடுகள் எடுப்பது கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல ஒரு ஒப்பீடு இருந்ததுனால இந்த உண்மை வந்து பொய்யாகிவிடாது. அதே போல் தான் திரித்துவத்திற்கு சொல்லுவார்கள். மற்ற மாநிலங்களிலும் மும்மூர்த்திகள் எல்லாம் இருக்கிறார்கள், அதுதான் இங்கே வந்தது. திரித்துவத்தை எதிர்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன ஒப்பீடு இருந்த உடனே, ஒரு ரிசம்பிளன்ஸ் ஒன்றில் இருந்த உடனே வந்து உண்மை பொய்யாயிராது. ஒரு டூப்ளிகேட் இருந்த உடனே டூப்ளிகேட் ஒன்று இருக்கிறதுனால உண்மையே கிடையாதுன்னு கிடையாது. ஆகையினாலே இவைகளெல்லாம் ஒரு தவறான வாதங்களாக காணப்படுகிறது. ஈஸ்டர் புறமத பண்டிகையிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எதையாவது சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதை சொல்லுகிறார்கள். சரி, அப்படி அவர்கள் இல்லை, நாங்கள் வந்து புறமாத பண்டிகைகள் வருகிற எந்த நாளையும் நாங்கள் கொண்டாட மாட்டோம், அதை விசேஷிக்க மாட்டோம், அதை பார்க்கவே மாட்டோம் சொன்னால் வாரத்தின் முதலாம் நாள் சண்டே, சூரியனுடைய நாள், சூரிய வணக்க நாள். அப்போ சண்டேன்னு சொல்லக்கூடாதே, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடாதே. ஞாயிறு என்றால் தமிழில் சூரியனை தான் ஞாயிறுன்னு சொல்கிறோம், ஞாயிறுடைய தினம். ஆகையினாலே இப்பேற்பட்ட வாதங்களை சொல்லுகிறவர்களுக்கு பைபிளும் தெரியாது, சரித்திரமும் தெரியாது. அவர்கள் கொஞ்சம் கவனமாக பைபிளையும் சரித்திரத்தையும் சமகாலத்தையும் அவர்கள் புரிய அவர்கள் முயற்சிக்க வேண்டும். எந்த மாதங்களையும் அவங்க கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் ஜனவரி என்றால் ஜானுஸ், வாசல்களின் கடவுள் கிரேக்கில். பிப்ரவரி என்றால் ஃபெப்ரும், பரிசுத்தமாக்குதலின் கடவுளாக வழிபடப்பட்டது. மார்ச் யுத்த கடவுளாக வழிபடப்பட்டு வந்தது. ஏப்ரலுஸ் யாரு? வசந்த காலத்தினுடைய திறவுகோல் கடவுள். மையா இனவிருத்தியின் கடவுளராக வழிபடப்பட்டது. ஜூனோ கிரேக்கருடைய பிரதான பெண் தேவதை. ஜூலை லத்தீன்ல எது? ஜூலியஸ் சீசர், அவரை முக்கியத்துவப்படுத்த ஜூலை வந்தது. அகஸ்து ராயன், அகஸ்து சீசர். செப்டம்பர் என்றால் 7, அக்டோபர் என்றால் 8, நவம்பர் என்றால் 9, டிசம்பர் என்றால் 10. அப்படின்னா நாங்கள் வந்து அந்த மதத்தில் இந்த பேர் இருக்குது, அங்கே இப்படி ஒரு புராணம் இருக்குது, அங்கேருந்தான் இங்கே வந்து இந்த பேரையே நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்கிறவங்க, அப்போ அவர்கள் வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதம் தான் சொல்லணும். ஜனவரியிலிருந்து
ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அது புறமத வணக்கங்களோடு தொடர்புடையதாக அந்த பெயர்கள் இருக்கிறதுனாலையும், வாரத்தினுடைய 7 நாட்களும் இதே போன்ற காரியங்களை பின்பற்றுகிறபடினாலேயும் அவர்கள் இவைகளை சொல்லாமல் தவிர்க்க வேண்டும். அப்போதான் அவங்க தாங்க சொல்ற காரியத்திற்கு உண்மையா இருக்கிறார்கள் என்பது அர்த்தமாக காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த கதைகள் ஈஸ்டர் என்றால் ஈஸ்டார்லேருந்து தான் வந்தது என்று சொல்லக்கூடியவைகள் எந்த ஆதாரமற்றவைகள். இங்கே இருந்துட்டு போட்டுமே, உலகத்தில் பாரம்பரியங்கள் சரி அங்கேருந்து தான் இந்த பேரை எடுத்தாங்கன்னு வைப்போமே, என்ன ஆயிட்டு, சரி சரி பேர் அந்த பேரை தான் இந்த பேரை வந்துட்டுன்னே வச்சிருவோம். ஏனென்றால் இந்த பெயர் எப்படி வந்தது என்பதற்கு நான் போன வாரத்திலே சொன்னேன், சில வாதங்களை முன்வைத்தேன். அதில் முக்கியமாக எந்த வாதம் சரியானதற்கு இருக்க வாய்ப்பு அதிகம் என்று நான் சொன்னேன். இந்த லத்தீன்லேருந்து பெயரை மாற்றும் போது அந்த பெயர் மாற்றத்திலே வந்த ஒரு தவறான புரிதல் இந்த பெயர் வந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய கருத்து. இல்லை பஸ்காவோடு தொடர்புடையதாக இருக்கிறதுனால கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் பாஸ்ஓவர் அந்த பஸ்காவை ஈஸ்டர் என்று போட்டிருக்கிறாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒரு வெர்ஷனில் போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த பெயர் புறமார்க்க வழிபாடுகளோடு தொடர்புடையதாகி அப்படிதான் இந்த இயேசுடைய விருத்தெழுதலுக்கு ஒரு பெயர் ஆயிட்டுன்னு வைப்போமே. சரி, ஒன்று செய்யலாம், எங்களுக்கு அந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இல்லை, அந்த பெயரோடு தொடர்புடைய அந்த பெயரோடு இணையாக அநேக பிரமத கடவுளுடைய பேரும் இருக்குது. ஒஸ்டாரா, அதுக்கு எந்த சான்று இல்லை. ஒஸ்டாராங்கிற பேரில் ஒரு வழிபாடு என்பதற்கான வலுவான சான்றுகள் இல்லை. சரி, இருந்தாலும் சரி அந்த பேரில் தான் இருக்குது. இல்லை இஸ்டாருக்க பேர் தான் மருவி ஈஸ்டர் ஆச்சுது எங்கே நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு அதனால் அந்த பேர் பைபிளிலும் நேரடியாக இல்லாததுனால நாங்கள் உயிர்த்தெழுதல் நாள்னு சொல்கிறோம். சிலர் அதனால் ஈஸ்டர்னு சொல்லாமல் ரிசரக்ஷன் சண்டே என்று சொல்லுகிறார்கள். அது சரி, அப்படி செய்யலாம். சரி, எங்களுக்கு அந்த பேரிலே இதில்லை என்று. ஆனால் பெயர் இப்படி இருப்பதனாலே அதை கொண்டாடுகிறவர்கள் எல்லாம் ஈஸ்டாரை கொண்டாடுறாங்கன்னு சொல்லுவது எவ்வளோ புத்தீனமான காரியம். இப்படி அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் அப்போ சண்டே என்று சொல்லுகிறதுனால அவங்க சூரியனை வழிபடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அவர்கள் இல்லை, நீங்கள் சண்டேன்னு சொல்கிறீங்க, ஆகஸ்ட்னு சொல்கிறீங்க, அப்போ அகஸ்து ராயனை வழிபடுகிறீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ புத்தீனமாக இருக்கும், எவ்வளோ தவறாக இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், கேட்டால் நாங்கள் பெரிய பரிசுத்தமான கிறிஸ்தவர்கள், நாங்கள் எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், நாங்கள் எல்லாம் வசனத்திற்கு அப்படி தியாகிகள் என்று தங்களையே சொல்லுகிறவர், தங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறார். கவனமாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு சுய பெருமையை கொண்டு வந்து கூடாது. நமக்கு காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக சாலமோ சொல்றார். அதே மாதிரிதான் இதுக்கு பர்பஸ் என்ன. இன்றைக்கு நான் ஹாப்பி ஈஸ்டர்னு சொன்னோடனே ஈஸ்டாரை வழிபடுகிறேன்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஹாப்பி ஈஸ்டர்னு சொன்னோடனே எல்லாரும் ஈஸ்டாரையோ ஒஸ்டாராவையோ இல்லை எந்த பாபிலோனிய வழிபாடுகளையோ சொல்கிறாங்க. ஈஸ்டர்னு சொன்னால் சரி, என்ன இந்த ஈஸ்டர்னு சொன்னோன்னா இன்றைக்கி என்ன ஞாபகம் வருது? ஈஸ்டர்னா உலகத்தில் ஞாபகம். ஈஸ்டர்னு சொன்னாலே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்ங்கிறதா இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரிகிறது. அப்போ பேரில் என்ன பிரச்சனை இருக்குது? வேறு இந்த பேர் பிடிக்கலையா, சரி வேறு பேரில் கொண்டாடுங்க. ஆகையினாலே இப்பேற்பட்ட தேவையற்ற காரியங்களிலே தர்க்க செய்வதற்கு நாம் செல்லாமல் இருக்க வேண்டும். சரி, அப்போ அந்த முயல், அந்த முட்டை, இதெல்லாம் அங்கிருந்து தானே வந்தது என்கிற ஒரு கேள்வி. இப்போ முட்டை என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை தொடர்புபடுத்துவதற்கு அது ஒரு பாரம்பரியமாக எடுத்தாங்க. சரி, அது அந்த நாட்டில் எல்லா மதங்களில் ஒரு பாரம்பரியம் வச்சிருந்ததுனால இங்கே அங்கேருந்து தான் இதை பார்த்து எடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லையே. உயிர்த்தெழுதலுக்கு முட்டை, உயிர்த்தெழுதலை மையப்படுத்துவதற்கு முட்டை ஒரு முக்கியமான அது ஒரு ஒப்பீடு. அந்த ஷெல்லை உடைச்சிட்டு ஒரு உயிர் வருது, அந்த ஷெல்லை உடைத்து விட்டு ஒரு புதிய உயிர் வருகிறது. அப்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, அந்த கல்லறையை புரட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஒரு ஒப்பீடாக சிலர் அதை செய்தார்கள். பண்டைய காலங்களிலும் ஐக்கோனோகிராஃபி என்று இருந்தது.
இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை இன்றைக்குரிய சினிமா, இன்றைக்குரிய இந்த ஊடகங்கள் வருவதற்கு முன்பதாக ஐகான்ஸ், ஓவியங்கள், இது போன்றவைகள் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டதுண்டு. ஆகையினாலே இந்த முட்டை அதை ஒரு பாரம்பரியமாக வந்தது. அது இன்றைக்கு அந்த முட்டையின்ற பேரில் இன்றைக்கு ஒரு வியாபாரமாக, அது ஒரு விளையாட்டாக, பொழுதுபோக்காக போகிறது. முட்டையை அந்த இயேசுடைய விருத்தெழுந்த நாளிலே கொண்டாடப்படுகிற நாளிலே முட்டையை உருட்டி விட்டு இல்லாவற்றில் முட்டையை தேடி எல்லாருமாக சேர்ந்து சந்தோஷமாக இருப்பது தப்பா என்று கேட்டால் தப்பு இல்லை. ஆனால் பாரம்பரியத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஜத்தை விட்டு விட்டு நிழலை பிடித்து பிரயோஜனம் இல்லை. அதான் முக்கியமான காரியம். அது முட்டையாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கும். பூக்கள் அலங்காரம் அப்போ இடையில கிடையாது. இந்த தவக்காலங்கள் சொல்லப்படுகிற நாட்களில் அவர்கள் அந்த விசேஷித்தமான அலங்காரங்களை ஒதுக்கினார்கள். அன்றைக்கெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இதை மீண்டும் பூக்கள் அலங்காரம்லாம் செய்தாங்க. அந்த காலகட்டங்களில் பல இடங்களிலே அன்றைக்கு அதை சுயவரப்பு உண்டியல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் அந்த வீண் செலவுகளை அதிகம், அன்றைக்கு சில ஆடம்பர செலவு அந்த காலகட்டத்தை தவிர்த்து அதை மிஷினரி பணிகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினாலே இவைகளை குறை காண வேண்டும் என்கிற நோக்கத்திலே மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த பாரம்பரியங்களை மட்டும் விளையாட்டாக செய்துவிட்டு அந்த நிஜத்தை மறந்துவிட்டு, நான் கடந்த வாரத்திலும் தான் சொன்னேன், நிஜத்தை மறந்துவிட்டு நிழலை பிடிப்பதனாலே எந்த பிரயோஜனமும் நன்மையும் இல்லை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை குறித்து இப்போ பைபிள் இது கொண்டாடிதான் ஆகணும்னு சொல்லுதா? ஈஸ்டரோ உயிர்த்தெழுதல் நாளோ இந்த நாளை வருஷத்துல ஒரு நாளை கொண்டாடிதான் ஆகணும்னு சொல்லுதா என்று கேட்டால், இந்த டேட் நீ கொண்டாடு. நாட்களை விசேஷிப்பது அவரவருக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறான். ரோமர் 14 அதிகாரம். விசேஷிக்காதிருக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்காதிருக்கிறான். இதிலே 2 காரியங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை, இயேசு கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதல் லென்றிலிருந்து துவங்கி அந்த ஆஷ் வெட்னஸ்டே சாம்பற்பதனில் துவங்கி பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும், சில இடங்களிலே பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் செல்கிறார்கள். இல்லை ஈஸ்டர் ஞாயிறோடு, ஈஸ்டர் திங்களோடு அதை நிறுத்துகிறவர்கள் உண்டு. இதை அனுசரிக்கிறவர்கள் நிழலை பார்த்துவிட்டு, இல்லை பாரம்பரியங்களை மட்டும் பார்த்துவிட்டு அதற்கு நிஜமாக இருக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது. மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவராக பார்க்கிறேனா, அவரை தியானிக்கிறேனா, அவரை நேசிக்கிறேனா, அவர் எனக்காக செய்தவைகளை நான் மீண்டும் கொண்டு வந்து அவருக்கு வாழ்வேன் என்கிற நிச்சயத்தை மீண்டும் என்னை பிரதிஷ்டையை வலுப்படுத்தி கொண்டு செல்லுகிறேன் என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு தேவனை விட்டு விட்டு செய்கிற எதுவுமே அது ஒரு விக்கிரக ஆராதனையாக தான் மாறிவிடும். தேவன் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பொருளோ ஒரு சித்தாந்தமோ இருக்கும் என்றால் தவறாகிவிடும். அதே வேளையில் ஈஸ்டர் பைபிளிலே இல்லை என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலை யாரும் கொண்டாடவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கான கேள்வி, சரி அவர்களாவது வருடத்திற்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே என்னைக்காவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையில் பேசுகிற 7 வார்த்தைகளை தியானிக்கிறார்கள். ஈஸ்டர் சண்டேல இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டரை மறுக்கிறவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்தோ இயேசு கிறிஸ்துடைய பிராயச்சித்த மரணத்தை குறித்தோ அவர்கள் அதிகமாக பேசுவதே இல்லை. சரி இயேசு கிறிஸ்து மார்ச் மாதம் எழும்பல, இல்லை ஏப்ரல் எழும்பலன்னா 365 நாளில் ஒரு நாள் எழும்பினார் இல்லையா? அப்போ அந்த ஒரு நாளாவது தியானிக்க வேண்டாமா? கேட்டால் தியானிப்பு டெய்லி ஈஸ்டர், எங்களுக்கு டெய்லி கிறிஸ்மஸ்ம்பாங்க. அது ஏதோ ஒரு வார்த்தைக்காக பேசுவது. அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் தான் அதிகமான ஒரு வஞ்சனைக்குள்ளே இருக்கிறார்கள். சரி, அந்த ஒரு பேரிலோ இல்லை பேர் இல்லாமல் ஆண்டோடைய உயிர்த்தெழுதல தான் தியானிக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் தானே பேசுகிறாங்க. கிறிஸ்தவத்தருடைய நம்பிக்கையாக இருக்கிற அஸ்திபாரமாக இருப்பது இயேசுடைய உயிர்த்தெழுதல். ஆகையினாலே நாம் இந்த இவைகளை அணுகும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். பாரம்பரியம் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த த்ரோயிங் த பேபி அலாங் வித் பேத் வாட்டர்னு சொல்லுவோம். அது பேத் வாட்டர், அது வேஸ்ட்ன்னு சொல்லிவிட்டு த்ரோயிங் த பேபி, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி வருடத்திற்கு ஒரு முறை உலகமே ஈஸ்டர் என்று சொன்னால் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுகிறது. அந்த நாளிலே அது அன்னைக்கு இயேசு எழும்பல்ல, இதுக்கும் அதுக்கு இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு அப்போ என்றைக்கு எழும்பினார் தெரியாது. சரி, எழும்பனதை பற்றி என்றைக்கு தியானித்தீர்கள்? ஆகையினாலே
இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது சரித்திரம். அதுதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை விருதா, கிறிஸ்தவம் விருதா, நாம் வீணா போயிருப்போம். ஆகையினாலே கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் கொண்டாடுவது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது. ஈஸ்டர் கொண்டாடுகிறவர்கள் இஸ்டாரையோ ஒஸ்டாராவையோ கொண்டாடவில்லை. அவர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கவில்லை. ஈஸ்டர் என்பது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை கொண்டாடுவது. இந்த பேரில் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, இயேசுடைய உயிர்த்தெழுதல் நாள் என்று சொல்லலாம். இல்லை, எனக்கு இதில் இந்த நாளில் தான் இதை அனுசரிக்க வேண்டும் என்று விருப்பமில்லை, வேறொரு நாளிலே இயேசுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், செய்யலாம். ஆனால் இந்த வாதங்களை மட்டும் வைத்து கொண்டு பேசி அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய காரியங்களிலே நஷ்டங்கள் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் இதை கொண்டாட்டமாக பார்க்கிறவர்கள் வெறுமனே புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. அதாவது பைபிள் சொல்லுகிறது, தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிக்கலாம், சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். பண்டிகை ஆண்டவர் தான், பைபிள் பண்டிகை இருக்குது, பண்டிகை கொடுத்தார், ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் த்ரோயிங் த பேபி அலாங் வித் பேத் வாட்டர் என்பது போல நிழலை பிடிச்சிட்டு நிஜத்தை விட்டுவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினாலே இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆகையினாலே இந்த போதனைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.